ஒரு கிராமத்துல கண்ணன் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் எப்போதும் தனது வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு வருந்துவான். எனக்கு ஒன்றுமில்லை என்று கவலைப்படுவான். ஒரு நாள் அவன் கிராமத்தில் இருந்த ஒரு ஞானியை சந்தித்தான். தனது கவலைகளை சொன்னான். அதை கேட்ட ஞானி அவனை ஒரு தோட்டத்துக்கு கூட்டிச் சென்றார். அங்கே பலவிதமான செடிகள் இருந்தன. ஞானி கேட்டார், இந்த ரோஜா ஏன் மல்லிகையைப் போல மனம் வீசவில்லை என்று நீ நினைக்கிறாயா? கண்ணன் சொன்னான், இல்லை, ஒவ்வொன்றுக்கும் தனித்தன்மை இருக்கிறது. அப்போது ஞானி சொன்னார், அப்படித்தான், மனிதர்களுக்கும் தனித்தன்மை உண்டு. நீ மற்றவர்களைப் போல இருக்க முயற்சிக்கிறாய், ஆனால் நீ உன்னுடைய மதிப்பை மறந்துவிடுகிறாய். அந்த வார்த்தைகள் கண்ணனின் மனதைத் தொட்டது. அவன் புரிந்து கொண்டான். அந்த நாளிலிருந்து அவன் தனது திறமைகளைக் கண்டுபிடித்து வளர்த்து கொண்டான். சில நாட்களில் அவனும் தனது வாழ்க்கையில் முன்னேற ஆரம்பித்தான். கதையின் நீதி: வாழ்க்கையில் நாம் மற்றவருடைய ஒப்பிடுவதை விட்டுவிட்டு நமக்குள் இருக்கும் தனித்தன்மை கண்டு கொண்டால் உயர்வோம். இது போன்ற சுவாரஸ்யமான கதையை தொடர்ந்து கேட்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்ய மறந்து விடாதீர்கள்.